வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள். ஸோ ஏதாவது ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி 2-9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களோ குடும்பத்துக்காக சில நேரங்களில் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு 3-8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொஞ்சம் பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 3-8ன்னும் போது நம்ம ஏதாச்சும் இடமா பேச போய் அதனால் ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதி குரு வந்து 10ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது 5-7 என்னங்க, அதாவது நல்ல ஒரு பாப்புலாரிட்டி. என்றைக்குமே சனி 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி, பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தொழில் ரீதியான விஷயங்களில். அதுவும் வந்து குரு வந்து 10ல் இருந்தாலும் சனி அங்கே 7ல் இருக்கும்போது ஒரு சிறப்பான வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான குருவும் வந்து 10ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக, தொழில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மனைவி வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். 8ல் வந்து நிறைய கிரகங்கள் சூரியன் புதன் செவ்வாய் எல்லாமே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் எமோஷனாக பேசுகிறது, அரசியல் அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது கொஞ்சம் குடும்பத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது. ஏன்னா 2க்கு 8ஆக வரும்போது 6-8 வரும், கொஞ்சம் குடும்பத்துக்கு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து ஒரு பெரும் வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் அந்த வேலையிலையும் சரி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருக்கும்போது மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான விஷயங்களுமே கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது சூரியனை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 12ஆம் அதிபதி. அவர் வந்து 8ல் இருக்கும்போது மறைமுகமான எதிரிகள், பாசஸ் வந்து பின்னாடி உங்களை பற்றி கொஞ்சம் கேவலமாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்களை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திர தசாபுத்திகள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாவதும் 3-8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஏதாச்சும் வந்து நீங்களே வந்து கற்பனையில் வந்து இது பண்ணிவிட்டு மனசை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுப்பீங்க. எதுக்காக வருத்தப்படுறோன்றதை முதல்ல யோசிக்கணும், ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல வேலையில் நல்ல ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் பெரிய லெவலில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருங்க. 6ல் உள்ள ராகு வந்து எதிரிகளை தகர்த்தெறியறதுக்கான வாய்ப்புலையும் சூப்பராக கொடுத்ததுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களாம் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க.
மற்றபடி வந்து கன்னி லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றது, வியாபாரத்திலும் வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். குலதெய்வத்தை வேண்டிக்கிறதுனால அந்த ரிஸ்க்லேருந்து ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். ஸோ டெய்லி வந்து ஒரு 5 நிமிஷம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறதுனால வந்து இந்த 8ஆம் இடத்துடைய பாதிப்புலேருந்து நீங்கள் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து குலதெய்வம் தெரியாதுன்னா ஹரிஹரசுதன் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த 8ல் இப்போ ஜென்ரலாகவே வந்து கன்னி ராசிக்காரர்கள் டெய்லி குலதெய்வத்தை வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்கன்னு தூங்காமல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யார் என்ன பேசினா என்ன, நம்ம வந்து நம்ம டெசிஷனில் கரெக்டாக இருக்கணுங்கிறத வந்து நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க. கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து 9. ஸோ 9ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெரிய வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிரக மாளிகா யோகம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கிரக மாளிகா யோகம் வருதுன்னா ஆஹா ஓஹோ நான் வந்து அவன் வந்து அப்படியே கொடி கட்டி பறப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கிரக மாளிகா யோகன்றது வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து லைனாக கிரகங்கள் இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறது, பூ தொடுத்த மாதிரி இருக்கும் அந்த கிரகங்கள்லாம் லைனாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து கிரகங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு மெயினான விஷயம். இப்போ வந்து ஒருத்தன் ஒன்றும் இல்லை, சில பேர்லாம் கீழே விழுவான், அவனை தூக்கி கொடுத்து கூட ஆள் இருக்காது, அவன் போட்டு பேடாக கிடப்பான். ஸோ ஆனால் சில பேருக்கு பாருங்கள், அப்படியே ஒருத்தன் தூக்கிட்டு போவான், ஒருத்தன் டிஃபன் வாங்கி கொடுப்பான், ஒருத்தன் சோடா வாங்கி கொடுப்பான். ஸோ இதுதான் கிரக மாளிகா யோகன்றது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச கிரக மாளிகையுடைய ஒரு ஜாதகம் ஒன்று இருக்குது. அவர் வந்து எப்படின்னா வேலைக்கு போவார், வேலைக்கு போயிட்டு அப்படி வருவார், ஈவினிங் 6 மணிக்கு முடித்த உடனே அப்படி 6:15 வந்து டாஸ்மாக் போயிடுவார். ஸோ நேராக டாஸ்மாக் போயிட்டாருன்னா சாப்பிடுவார், சாப்பிட்டு நேராக வருவார், கீழே வந்து வீட்டில் வந்து படுத்துருவார். அவ்வளோதான். இதுதான் அவரோட ரொட்டீன் லைஃபு. அவர் திருமணமாகவில்லை, டோட்டலாகவே அவர் லைஃப் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த மனுஷனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் சரி, அந்த அளவு ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பான். அந்த வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் 1 லட்சம் 2 லட்சம் கடன் கொடுப்பான். கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லி இவனுக்கு கொடுப்பான். இவன் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துல எல்லாம் காலி பண்ணிட்டு மாப்பிள்ளை அது காசு இல்லைன்னுவான். ஆனால் அவனை யாரும் சட்டை பிடிச்சி கேட்டதோ அடித்ததோ கிடையவே கிடையாது. அவனை வந்து அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே சரி போட்டு போய் தொலைன்னு விட்டுருவாங்க. இதுதான் கிரக மாளிகை யோகம். அவனை யாரும் கேட்க மாட்டாங்க, அவனை யாரும் காசு கேட்டால் திருப்பி கொடுக்க போகிறதில்ல அவனும். ஸோ ஒரு பிரச்சனை இருந்தால் பின்னாடி வந்து ஒரு தாங்கி பிடிக்கிற ஒரு கைகள் அவனுக்கு வந்து எப்போதுமே இருக்கும். இதுதான் கிரக மாளிகை யோகம். ஏன்னா ஏதாவது ஒரு பிளானட் வந்து அவனுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த கிரக மாளிகையோட யோகம். இதனால் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், பெரிய எல்லாம் கிடையாது. அவனுக்கு எப்போதுமே மக்களுடைய சப்போர்ட் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவனை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து பணம் கட்டி பார்த்துருவான். அங்கேருந்து சித்தப்பா பையன் வருவான், ஒரு பெரியமா பையன் வருவான், என்னடா உடம்பு சரியாடா, நேராக போய் நல்ல ஹாஸ்பிட்டல், நல்லா பாருங்கள், ஒரு 25,000 செலவு பண்ணி இவனுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டாந்து போட்டுருவாங்க. இது கிரக மாளிகை. இவன் சொந்த காசில் இதுவரை இருந்த சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி இவன்ட்ட யார் காசு கொடுத்தாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியும். நானே ஒரு காசு கொடுத்து கேட்குறதே கிடையாது தான், பார்த்துக்கல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு யோகம் தான் கிரக மாளிகை யோகம். அதனால் வந்து இதை நினச்சிக்கிட்டு எனக்கு கிரக மாளிகை யோகம் இருக்குது கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கன்னா ரொம்ப காமெடியான மேட்ரு ஆயிரும். நம்ம உழைக்கணும், நம்ம பிளான் பண்ணணும், ஓகேங்களா. நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ மற்றபடி எடுங்க, இன்னொரு வீடியோவுக்கு சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.